கர்நாடகாவில் கடந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது. இதில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இதையடுத்து காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதல்வர் சித்தராமையா மற்றும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் ஆகியோர் இடையே முதல்வர் பதவியை பிடிப்பதில் கடும் போட்டி நிலவியது. இறுதியாக முதல்வர் பதவி என்பது சித்தராமையாவுக்கு வழங்கப்பட்டது. டி.கே. சிவகுமார் துணை முதல்வராக உள்ளார். மேலும் முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமாரும் முதல்வராக பொறுப்பு வகிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் இது பற்றி காங்கிரஸ் மேலிடம் இதுவரை எந்த தகவலும் வெளிப்படையாக கூறவில்லை. இந்த சூழலில்தான் கெம்பேகவுடா ஜெயந்தி விழாவில் முதல்வர் சித்தராமையா பங்கேற்றார். இந்த விழாவில் ஒக்கலிகா சமுதாயத்தைச் சேர்ந்த மடாதிபதி சந்திரசேகர் சுவாமி பேசும்போது, வரும் காலத்தில் சித்தராமையாக தனது பதவியை டி.கே. சிவகுமாருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை சித்தராமையாவிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். டி.கே. சிவகுமாரை முதல்வராக்குங்கள் என்று என கூறினார். இது குறித்து சித்தராமையாவிடம் கேட்டபோது, முதல்வர் யார் என்பதை கட்சி மேலிடம்தான் முடிவு செய்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் என்றார். இதையடுத்து தற்போது கர்நாடக காங்கிரஸில் மீண்டும் முதல்வர் பதவி தொடர்பான விவாதம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக டி.கே. சிவகுமார் மற்றும் சித்தராமையா தரப்பினர் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனால் கர்நாடகாவில் காங்கிரசார் 2 கோஷங்களாக மோதி வருகின்றனர். இது பெரும் சர்ச்சையான நிலையில் முதல்வர் பதவி பற்றி யாரும் வாய் திறக்க கூடாது என்று டி.கே. சிவகுமார் தனது ஆதரவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில்தான் கர்நாடக முதல்வர் பதவிக்கு சித்தராமையாவுக்கு பதில் துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரை நியமிக்க சன்னிகிரி காங்கிரஸ் எம்.எல்.ஏ. சிவகங்கா பசவராஜ் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சன்னிகிரி காங்கிரஸ் எம்.எல்.ஏ. சிவகங்கா பசவராஜ் கூறுகையில், டி.கே. சிவகுமாரால் கட்சிக்கு உழைக்கவும் தியாகம் செய்யவும் முடிகிறது என்றும் இதனால் தான் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் என்றார். அவரது பணி அனைவரையும் ஈர்த்துள்ளது என்றும் இத்தகைய சூழலில் தேவையின்றி துணை முதல்வர் பதவியை உருவாக்க நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எத்தனை துணை முதல்வர்கள் வேண்டுமானாலும் நியமித்துக் கொள்ளுங்கள். ஆனால் டி.கே. சிவகுமார் முதல்வராக வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் மீண்டும் கர்நாடகாவில் முதல்வர் பதவி தொடர்பான விவகாரம் பூதாகரமாகி உள்ளது.